எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஊடக சந்திப்பிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் ஏன் இணைந்து தமிழ் தேசிய கட்சி உட்பட பல கட்சிகள் அமைப்புகள் ஒரு கூட்டாக வந்திருக்கிறது என்பதை பற்றி எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தார்கள். இன்றைக்கு இந்த புதிய ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலை தொடர்ந்து ஒரு விஸ்வரூபமாக வடக்கு கிழக்கை சூறாவளி அல்லது சுனாமி வந்தது போல இந்த தேசிய மக்கள் சக்தி ஆக்கிரமிப்பதற்கு கங்கணம் கட்டியிருக்கிறது. அவர்கள் பல குறிப்பான செயல் திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக பல்வெட்டுத்துறையை நோக்கி நேரடியாக ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்கா வந்தது. ஒவ்வொரு நாளும் ரோடு அளக்கின்றோம் அது அளக்கின்றோம் என்று அங்கே கூட்டங்களை போட்டு அமைச்சர்கள் ஆளுநர்களை எல்லாம் கொண்டு வந்து நடக்கின்ற காரணத்தால் எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த பலருடைய வேண்டுகோளை ஏற்று நேரடியாக நான் பல்வெட்டுத்துறை நகர சபையினுடைய தலைவர் வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்றேன். தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெற விடாமல் தடுப்பதற்காக என்னுடைய சுயநலத்தை பொருட்படுத்தாமல் நான் இறங்கி இருக்கின்றேன். நான் வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டி நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தியை மிகப்பெரிய அளவிலே விரட்டி அடிப்பதற்கு வடக்கு கிழக்கிலிருந்து விரட்டி அடிப்பதுதான் எங்களுக்கு சரியாக இருக்கும். அவர்கள் இல்லாவிட்டால் அரைகுறை திட்டம் என்ற எங்கள் மீது திணிக்கின்ற முயற்சி நடைபெற இருக்கின்றது. அது முறியடிப்பதற்கு நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் ஏனைய கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் தொடர்ந்து செயலாற்றுவோம். இது தேர்தலுக்கான கூட்டு அல்ல, இது ஒரு இறுக்கமான எங்களுடைய இன விடுதலையை வென்றெடுப்பதற்கு சர்வதேச ரீதியாக புலம்பெயர்ந்து இருக்கக்கூடியவர்களும் நாங்களும் அனைவரும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். ஆகவே அந்த உறுதிப்பாட்டுக்கு மக்கள் ஆதரவை நாங்கள் நாடி நிற்கின்றோம். நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய இறுதி மூச்சு இருக்கும் வரை இன விடுதலையை நோக்கி பயணிப்போம். அது வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகம்.